பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம துல்ஹஜ் மாதத்துடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய வியாழக்கிழமை நாள்ல இருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதத்துல தினமும் ஒரு இபாதத்தை எடுத்து செய்து வருகிறோம். இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா இபாதத்துகள் செய்வதற்கே சிறந்த நாட்கள்னு சொல்லலாம். இந்த வருடத்திலேயே வைத்து ஏராளமான சிறப்புகளை நம்ம சொல்லியிருந்தாலும் கூட அவ்வப்போது ஏதாவது ஒன்று ரெண்டு சிறப்புகளை நம்ம நினைவுறுத்தினா மட்டும்தான் நம்மளால அதிகமான இபாதத்தை ஆர்வத்தோடு செய்ய முடியும். அதனால தினமும் நீங்க செய்யக்கூடிய இபாதத்து அது கூட ஏதாவது ஒன்று அதிகமாக சேர்த்தி கொண்டே இருங்க, மேலதிகமாக. அதுக்காகத்தான் ஒரு வீடியோ நம்ம பயான் சொல்றோம், என்னென்னலாம் இந்த மாசத்துல செய்யணுங்கிறதை சொல்லி தினமும் ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இன்னொரு வீடியோ என்னெல்லாம் ஓதலான்னு சொல்லி கையோடு ஓதி நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு இப்ப நம்ம என்ன ஓதலான்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய வியாழக்கிழமை நாட்களாக இருக்கு. அதுவும் இது புனிதமாக்கப்பட்ட மாதமாக இருக்கு. அதுலயும் முதல் 10 நாட்கள் அதிகமான சிறப்புகள் கொண்ட நாட்களாக இருக்கு. பாருங்க எவ்வளவு சிறப்பு இருக்கு. 3 சிறப்பு இருக்கு. மாசமே புனிதமாக்கப்பட்டதாமா, நாளும் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்கள். அதுலயும் முதல் 10 நாட்களுக்கு அதிக சிறப்பாக இருக்குது வருடத்திலே வைத்து. இந்த நாள்ல நம்ம என்ன ஓதணும்னு பாத்தீங்கன்னா, இந்த அனைத்துக்குமே பொருத்தமாக கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து ஓதணும். அதுல பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம ஒரு துவாவை ஓதுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம திக்ரு ஓதிருக்கோம், சூரா ஓதிருக்கோம், இஸ்மு ஓதிருக்கோம். எல்லாமே தான் நம்ம செய்துட்டு வரோம். ஏதோ ஒண்ணு மட்டும் நம்ம செய்யல, எல்லாமே செய்துட்டு இருக்கோம். அல்லாஹுடைய திருநாமத்தை நேற்று ஓதிருந்தோம். இன்னைக்கு அந்த வரிசையில குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான துவா. அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நேரத்துல நம்மளுடைய அமல்களும் உயர்த்தப்படும், அதோடு நம்மளுடைய தேவைகளும் அல்லாஹ் பார்ப்பான். அப்ப நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்படும் போது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், நம்மளுடைய தேவைகள் நிறைவேற்றப்படணும், நம்மளுடைய கணக்குல அதிகமான நன்மை வழங்கப்படணும். இந்த 3 விஷயத்தையுமே உள்ளடக்கிய ஒரு துவா குர்ஆன்ல இருக்குது. அந்த துவாவை தான் நம்ம இன்னைக்கு ஓத போறோம். மிகவும் சின்ன துவா தான். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்பதான் மற்றவங்களுக்கு காட்டும். நம்ம நிறைய நல்ல விஷயம் போடுறோம், ஆனா மற்றவங்களுக்கு போய் சேராம இருக்கும்ல, அதுக்காகத்தான் நம்ம உங்களை லைக் பண்ண சொல்றோம். நன்மையான விஷயம் எத்தி வைத்து நீங்களும் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் இந்த நாட்கள்ல. இப்ப அந்த துவா என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹு குர்ஆன்ல 40 ரப்பனா துவாக்களை பல்வேறு இடங்கள்ல இறக்கியிருக்கான். அதுல ஒரு துவா தான் இந்த துவா. இந்த துவா பாத்தீங்கன்னா, ரப்பனா ஆமன்னா ஃபகுஃபிர் லனா வர்ஹம்னா வ அன்த ஹைருர் ராஹிமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன துவா தான். இதுல ஆனா எத்தனை விஷயம் உள்ளடங்கி இருக்கு தெரியுங்களா? ரப்பனா அப்படிங்கும்போது நம்மளுடைய ரப்பை அழைக்கிறோம் இந்த நாட்கள்ல. இது என்ன நாட்கள்? துல்ஹஜ்ஜுடைய நாட்கள்ல அல்லாஹும் நம்மளை எதிர்பார்க்கிறான். இந்த அடியான் நம்மள இடத்துல இபாதத் செய்யறானா, அழைக்கிறானா, நம்மள இடத்துல மீண்டு வரான்ட்டு. அந்த நாட்கள்ல அல்லாஹுவை ரப்பனா, என்னுடைய ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடி அழைத்து நம்ம என்ன சொல்றோம்? ஆமன்னா, உன்னைதான் நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம், உன்னைதான் நாங்க வணங்குகிறோம்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல சொல்றோம். இந்த நாட்கள்ல இந்த வார்த்தை நீங்க சொல்வதற்கே எவ்வளவு சிறப்பு தெரியுமா? நம்ம ஒருவர் அல்லாஹ் இடத்துல நான் ஈமான் கொண்டுள்ளேன், நான் உன்னை வணங்குகிறேன், உன்னை நம்புகிறேன்னு சொன்னாவே அவர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை வழங்குகிறான். ஏன்னா அதுதான் அடிப்படை. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா இபாதத்தும். அல்லாஹுவை வணங்காம நம்ம என்ன இபாதத் செய்தாலும் அடுத்து ஃபகுஃபிர் லனா, என்னை மன்னிப்பாயாக. ஏன்னா இது அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளா இருக்கு. நான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கேன், புனிதமாக்கப்பட்ட மாதமா இருக்கு, அதனால என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிருன்னு அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்கிறோம். கேட்டுட்டு அதோட நம்ம முடிக்கல, என்ன சொல்றோம்? அருஹம்னா, என் மீது நீ ரஹ்மத் பொழிவாயாக, மன்னிச்சு ரஹ்மத்தை பொழி, நான் உன் மேல ஈமான் கொண்டிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொன்னதோட நம்ம விடல, அதை இன்னுமே நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி வாங்குறோம். இப்போ ஒருத்தவங்கள்ட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றோம்னா அவங்க பண்ணுவாங்க, பண்ணாமலும் இருப்பாங்க, இல்ல கம்மியா பண்ணுவாங்க, இல்ல எச்சா பண்ணுவாங்க. அது அவங்களுடைய மூடை பொறுத்து. ஆனா நம்ம சொல்லும் போதே, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணு, ஒன்ன மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு இந்த உலகத்துல ஆளே இல்ல, நீ செஞ்சாதான் அது கரெக்டா இருக்கும், நீ தான் இதுக்கெல்லாம் பெஸ்ட் அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்க நம்மள என்ன பண்ணுவாங்க? அதிகமா ஹெல்ப் பண்ணுவாங்க, கட்டாயம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் நம்ம என்ன சொல்றோம்? வருகம்னா, எனக்கு நீ அருள் புரி, அந்த ஹைருர் ராஹிமீன், நீயே அருளாளருக்கெல்லாம் மாபெரும் அருளாளன், உன்னை தவிர அருள் புரியக்கூடிய ஆட்களே இல்லை, நீ மட்டும்தான் அந்த அளவுக்கு அருள் புரிய முடியும், அந்த அருளை நீ என் மீது பொழிந்தருள்வாயாகன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல அல்லாஹுடைய ரஹ்மத்தை, அருளை நம்ம வலியுறுத்தி கேட்கிறோம். இந்த இடத்துல நம்ம காசை கேட்டிருக்கலாம், ஆரோக்கியத்தை கேட்டிருக்கலாம், இல்ல என்ன வேணா கேட்கலாம், குழந்தையை கேட்கலாம், வாழ்க்கையை கேட்கலாம், செல்வம் கேட்கலாம், வேலை கேட்கலாம். ஆனா நம்ம என்ன கேட்கிறோம்? அருளை கேட்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஒரு அருள் தான் எல்லாவற்றுக்குமே பொருத்தமானது. அல்லாஹுடைய அருள் இருந்தாவே நமக்கு தேவையான ஆரோக்கியம் கிடைக்கும், நமக்கு நேர்வழி கிடைக்கும், நமக்கு செல்வம் கிடைக்கும், நமக்கு குழந்தை பேர் கிடைக்கும், நமக்கு திருமண வாழ்க்கை கிடைக்கும், நமக்கு உயர்வான வாழ்வாதாரம் கிடைக்கும். அப்ப எல்லாத்தையும் தனித்தனியா கேட்டு பெறுவதை விட அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொண்டா அதுல எல்லாவற்றையுமே அடக்கிவிடும்.
அதனாலதான் இந்த துவா வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஒரே துவா, ஒரு வரி கூட நம்ம முழுசா சொல்ல முடியாது. குரான்ல பாத்தீங்கன்னா 23வது ஜுஸுல 109வது வசனமாக இது வருது. ஆனா இதுல நம்மளுடைய ஈமானையும் சொல்லி மன்னிப்பையும் கேட்டு அருளையும் கேட்டு அந்த அருள்ல பிரத்யேகமான அருளையும் பெற்றுக்கொள்வதற்காக வழிவகுக்கக்கூடியதாக இருக்கு. இப்ப இந்த துவாவை நம்ம வலியுறுத்தி 41 முறை ஓதப்போறோம். வெறும் 3 நிமிஷம் தான் ஆகும், எச்சால் ஆகாது. அனைவரும் சேர்ந்து ஓதலாம். ஒட்டுக்கா ஓதுறதுனால அதிக சிறப்பு கிடைக்கும், துவாக்களும் வந்து கபுலாக்கப்படும். இப்ப நீங்களும் ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருர் ராஹிமீன். 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 எங்களுடைய ரப்பே, நாங்கள் உன் மீது ஈமான் கொண்டுள்ளோம், உன்னிடமே மன்னிப்பை தேடுகிறோம், உன்னிடமே அருளை தேடுகிறோம். உன்னுடைய அருளை எங்கள் மீது பொழிவாயாக. நீயே அருளாளருக்கெல்லாம் மாபெரும் அருளாளனாய் இருக்கிறாய். ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருர் ராஹிமீன். 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 யா ரப்பே, நாங்கள் உன் மீது ஈமான் கொண்டுள்ளோம், உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம், உன்னுடைய அருளை எங்கள் மீது பொழிவாயாக. நீயே அருளாளருக்கெல்லாம் மாபெரும் அருளாளனாய் இருக்கிறாய். ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருர் ராஹிமீன். 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 ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருர் ராஹிமீன்.
ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருர் ராஹிமீன். ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருர் ராஹிமீன். ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருர் ராஹிமீன். எங்களுடைய ரப்பே, நாங்கள் உன் மீதே ஈமான் கொண்டுள்ளோம். எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் மீது நீ அருள் புரிவாயாக. நீயே அருளாளருக்கெல்லாம் மாபெரும் அருளாளனாய் இருக்கிறாய். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உங்களுடைய துவாக்களையும் அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு ரப்பனா துவாக்கும் பாத்தீங்கன்னா அதிகமான சிறப்புகள் இருக்கு. ஒவ்வொரு சூழ்நிலைக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும். அதையெல்லாம் எடுத்து நம்மளுடைய துவாக்களை நம்ம வலியுறுத்தி ஓதுவது இன்னுமே சிறந்ததாக இருக்கும். அந்த பழக்கத்தையும் நீங்க கொண்டு வந்து கொள்ளுங்க. நம்ம இன்னைக்கு 2 சூறாக்களை பத்தி ஒரு பயான் வீடியோ போட்டிருக்கோம். இன்னைக்கு வியாழக்கிழமைனால அந்த 2 சூறாக்களை மட்டும், 2மே சின்ன சூறா தான், 2 சூறாக்களையும் நீங்க சேர்த்தி ஓதி பாருங்க. அவ்வளவு சிறப்பு மிக்க சூறா. உங்களுடைய எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் விரைவில் இருந்து நிறைவேற்றப்படும். அதனுடைய லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். தொடர்ந்து பார்த்து அமல் செய்வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.